sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x தர sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x இப்படி எழுதிக் கொள்ள முடியும். அதன் கீழ் sin வர்க்கம் x cos வர்க்கம் x இப்படி sin வர்க்கம் x சக cos வர்க்கம் x 1. ஸோ 1 செய்ய 3 sin வர்க்கம் x cos வர்க்கம் x அதன் கீழ் sin வர்க்கம் x cos வர்க்கம் x. இது தனித்தனியே பிரித்து எழுதும் போது இங்க சய 3 இங்க 1 இன் கீழ் sin வர்க்கம் x cos வர்க்கம் x அந்த 1க்கு பதிலாக sin வர்க்கம் x cos வர்க்கம் x அதன் கீழ் sin வர்க்கம் x cos வர்க்கம் x. தனித்தனியே பிரித்து எழுதும் போது sin வர்க்கம் சுருக்கப்பட்டால் 1 இன் கீழ் cos வர்க்கம் sec வர்க்கம் x 1 இன் கீழ் sin வர்க்கம் x அது வந்து cosec வர்க்கம் x சய 3 sec வர்க்கம் x இன் தொகையீடு tan x cosec வர்க்கம் x இன் தொகையீடு cot x minus cot x sin 3x plus